ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சதும் தேங்காய் பால் அரைச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அல்சர் அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போ 2-3 நாளாக கண்டினியூஸாக குடிக்கிறேன். குடிச்சு முடிச்சுட்டு சமையலுக்கு நைட்டே பச்சைப்பயிறு சாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஊற போட்டுருந்தேன். பச்சைப்பயிறு ஊற போட்டு காலையில் எழுந்திரிச்சதும் இன்றைக்கி சந்தையா, புதன்கிழமை, கீரை மிளகு தக்காளி கீரை வாங்கி பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு மிளகு தக்காளி கீரை, அப்புறம் வெங்காயம் எல்லாமே நின்றுக்கிட்டு கட் பண்ணுறதுக்கு கால் வலி ஓவர் ஆயிடுச்சு. அதனால் கீழே உட்காந்துட்டே கட் பண்ணிவிட்டு அது கடுந்த பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து கீரை அலசி வச்சுருந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பொரியலை பண்ணி அரைக்கிடலாம் அப்படின்னு தான் பொரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பச்சைப்பயிறு சாப்பாடு ரெடி பண்ணேன். அப்புறம் இந்த பக்கம் கீரையெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் வத்தையும், அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் சீரகம் அரைச்சி அதில் லைட்டாக தூவி விட்டு அப்படியே இறக்கிட்டேன். இந்த வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து பச்சைப்பயிறு சாப்பாடு எண்ணெய் ஊற்றி பல்லரி வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் போட்டிருந்தேன். குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதனால் 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நான். அதை போட்டு நல்லா வதங்காயம், அது கூட கொஞ்சம் சீரகம், மிளகு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் வெள்ளைப்பூடு, அப்புறம் பச்சை மிளகா விருப்பம் இருந்தால் போடலாம். நான் பச்சை மிளகா போடலை. அப்புறம் கொத்தமல்லி குலை நல்லா மிக்சியில் அடித்து அதையும் தூவி விட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு, அப்புறம் ஒரு 3 தக்காளி அதுவும் ஆட் பண்ணியிருந்தேன். அதையும் போட்டு இந்த பயிர் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். அப்புறம் பயிரையும் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். முளைக்கட்டின பயிர் சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் மட்டும் போட்டேன். அப்புறம் இது ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் அளவு தண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு அரிசி போட்டு அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வரையும் அப்புறம் இறக்கிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் தூவி விட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பச்சைப்பயிறு சாப்பாடு. அப்புறம் நானும் வீட்டுக்காரரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பியாச்சு. சாப்பாடு வேலைக்கு பேக் பண்ணி கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.